ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாயல் மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பிளேக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே ஐபிஎல் திருவிழா தான் போயிட்டு இருக்கேன். கண்டென்ட் நம்ம ஹெவியாக போட்டுருக்கோம் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோவாக. பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ பிஸ்னஸ் சென்டருக்கு நம்ம கூட சீக்கிரம் வந்துருவோம். ஸோ 35 மேட்சஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் கொண்டோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு 35 மேட்சஸ் ப்ளஸ் ஒரு 4 செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு. இந்த ஜிஃபி போகுது ஃபாஸ்ட்டாக, என்ன சொல்கிறேன்னே தெரியல. சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. பேட்ஸ்மேன்ஸ் ஓரியன்டாகவும் இருக்குது, பவுலர்ஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. ஒரு போத் டபுள் சைடட் கான்டெஸ்ட்டாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லாஸ்ட் 2 ஐபிஎல்ஸாக பேட்ஸ்மேன்ஸ் டாமினேட்டர் தான் மெஜாரிட்டி நம்ம பார்த்து முடிஞ்சுது. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பவுலர்ஸ் கொஞ்சம் நல்ல ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஈவன் ஸ்டீவன்ஸாக இருக்குது பிச்சஸ், அது வரைக்கும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த அதர் ஹேண்ட் டீம்ஸ் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும்னா பஞ்சாப் கிங்ஸ் இன்னுமே அன்பீட்டனாக இருக்காங்க. 6ல் 5 வின்னு ஒரு நோ ரிசல்ட். இன்னுமே அன்பீட்டன் டீம் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. வேற ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் 2 டீமுமே 5 வின்னு 2 லாஸோட 7 மேட்ச் ஆடி செகண்ட் அண்ட் தேர்டில் கம்ஃபர்டபுளாக உட்காராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்களா தான் டாப் 3 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4th பிளேஸ்க்கு தான் சண்டே ஹெவியாக இருப்போது. ஏன்னா சன்ரைசர்ஸ், ஜிடி, டெல்லி, சிஎஸ்கே இவங்க எல்லாருமே 3 வின்னோட இருக்காங்க. அண்ட் அதர் சைட் மும்பை 2 வின்னு, எல்எஸ்ஜி 2 வின்னு, கொல்கத்தா 1 வின்னு. ஸோ இப்போதைக்கு தான் பாயிண்ட்ஸ் டேபிள் நல்லா வரும். ஸோ எப்படி வேணால் ஃபைட் வரப்போது. ஆர்சிபி ஆர்ஆர் கொஞ்சம் கீழே வந்தாலும் 3 and 4 நிறைய காம்படிஷன் இருக்குது மக்களே. சரி அதெல்லாம் ஓகேடா, இன்னைக்கு வீடியோவில் நீ என்னடா பேசப்போ அதை சொல்லுடா அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு டக்குன்னு வரேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ப்ரிவியூ பண்ணலாம். சண்டே 3:30 மேட்ச், ஆஃப்டர்நூன் மேட்ச் சேப்பாக்கில் நம்ம சிங்கார சென்னையில் நடக்க போகுது. ஒரு சூப்பர் கான்டெஸ்ட்டாக இருக்க போது. ஏன்னா ஜிடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட ஒரு தம்பிங் லாஸோட வராங்க. அந்த அதர் சைட் மும்பையை டாமினண்டாக தோக்கடிச்சு சிஎஸ்கே ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் வராங்க. இது 2 டீமுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 டீமும் 7 மேட்ச் ஆட்டாங்க. ஸோ யார் ஜெயிக்க போறா, பிளேயிங் அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது, சேப்பாக் பிச் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, வின்னிங் ஃபேக்டர் என்ன, ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன, பிளேயிங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா. ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே ஜிடி ப்ரிவியூ பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஃபேக்ட் ஆஃப் த டேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா சாம்சன் பை தான் ஒரு ஃபேக்ட். சாம்சன் பார்த்தீங்கன்னா எலைட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ் டு ஸ்கோர் 1 or 2 செஞ்சுரி ஃபார் சிஎஸ்கே அப்படின்ற லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டில் 2 பேர் இருந்தாங்க, முரளி விஜய் அண்ட் ஷேன் வாட்சன். 2 பேருமே தலா 2 செஞ்சுரி வச்சிருக்காங்க சென்னைக்கு. ஸோ சஞ்சு சாம்சனும் இந்த 1 சீசன்லேயே ஒரே சீசனில் 2 செஞ்சுரி வச்சு அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் இந்த எலைட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு செஞ்சுரி வச்சா அவருக்கு ரெக்கார்டு வந்துடுங்க. ஒன்லி சிஎஸ்கே பிளேயர் டு ஸ்கோர் 3 செஞ்சுரிஸ் அப்படின்ற ரெக்கார்டை சஞ்சு சாம்சன் பதிவு பண்ணுறாரு. அப்படி இல்லைனா இந்த லிஸ்ட்லேயே அவர் இன்னும் இருப்பார். பட் அவர் தான் ஒன்லி 3rd பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 1 or more செஞ்சுரி ஃபார் சிஎஸ்கே. செம்ம ஸ்டாட்டில். சரி ஓகே, குவிஸ் செக்ஷன் பக்கம் போவோம் மக்களே. கொஞ்சம் குவிஸ் உங்களுக்காக தான் வைக்கிறேன், மறக்காம அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டாக தப்பா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் போடுங்க. கரெக்டோ தப்போ நான் வீடியோ எண்டில் கண்டிப்பாக சொல்வேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்வேன். நான் கரெக்டான கமெண்ட்டாக பின் பண்ணி கூட வைப்பேன். நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டீங்க, பார்த்துட்டு மட்டும் போறீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தான் உங்கள் ஐபிஎல் நாலேஜ் டெஸ்ட் பண்ண தான் நான் குவிஸ் எல்லாம் வைக்கிறேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க மக்களே, உங்களுக்காக தான் இது எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் காமனான 2 இல்ல 3 இந்தியன் பேர் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். நிறைய பேர் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. உங்களுக்கு நான் 2 or 3 தான் கேட்குறேன். சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் காமனாக ஆடிய 2 இல்ல 3 இந்தியன் பிளேயர் யாரு, அவங்க நேம்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க நேம் அடுத்த வீடியோ கமெண்ட்ல சொல்வேன். அடுத்த வீடியோ ரிவ்யூ வீடியோவில் நான் கரெக்டான ஆன்சர் சொல்றேன். கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைப்பேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் மக்களே. இதுதான் இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின். சரி ஓகே, ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ள போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கார சென்னை நடக்குது. ஸோ சென்னை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாமே 7 மணி மேட்ச். நீங்கள் டெல்லியாக இருக்கட்டும், கொல்கத்தா இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 o'clock கேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ இங்கே பால் அவ்வளோ கிரிப் என்ன சொல்றது ஈஸியாலாம் பேட்டுக்கு வராது. கொஞ்சம் நின்று தான் வரும், கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்டாக தான் இருக்கும். பட் பேட்டிங் ஓரியன்ட் பிச்சாக தான் இருக்கும். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்பில் நம்ம 11:30 மேட்சஸ்லாம் 180, 175, 190 போகிறத பார்த்தோம். ஸோ இங்கே அவ்வளோ ஈஸியாக அவங்களால ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் 200 அடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் மேட்சஸில் கன்சிடரிங் ஆல் த ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190 இருக்குது, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 175 இருக்குது. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகிற டீம் சப்போஸ் ஜெயிக்கணும்னா 200 அடிச்சா தான் வின்னுன்ற மாதிரி கிடையாது. 180 or above அடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கன்சிடரிங் ஆஃப்டர்நூன் பிச். ஈவினிங்கில் பேட்டுக்கு பால் நல்லா வரும். பட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகிற டீமுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃபேக்டர் 2 இருக்குங்க. பவர் பிளேல எந்த டீம் விக்கெட் விடுவாங்க நல்லா கன்சால்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி 11 to 20 எந்த டீமோட பவுலர்ஸ் நல்லா பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஆஃப்டர்நூன் ஆடுறாங்க. ஸோ எந்த மாதிரி பிச்சு தரப்போறாங்க தெரியல. ஸோ ஓவரால் இதுதான் பிச்சு ஃபேக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச் கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்டாக தான் இருக்கும். பட் பால் அவ்வளோ ஈஸியாக பேட்டுக்கு நைஸாக வராது. ஸோ பவுலர்ஸ் கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த ஃபே. ஸோ இது பார்த்து எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். சரி ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம சிஎஸ்கே கிட்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹோம் டீம் அவங்க செம்ம டாமினேட்
டாமினன்ட் வின்னோட வராங்க. ஸோ அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சிஎஸ்கே எஸ்ஆர்எச்சோடைய கையில் அந்த மேட்சை பாட்டில் பண்ணாங்க. ஊரே புலம்பிருந்தோம், என்னடா டே 10 ஓவர் 8.5 ரன் ரேட் வச்சு தோத்துருக்கீங்களா, என்னடா சேசிங் இதுன்னு புலம்பணும். பட் மும்பைக்கு அகேன்ஸ்டாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு தெரி வின், செம்ம வின்னு. 103 ரனில் மும்பை நம்ம பொட்டலம் பண்ணுறதுலாம் வாழ்நாளே நம்ம பார்த்து கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே இஸ் த ஒன்லி டீம் டு பெட் மும்பை மோர் தென் 100 ரன்ஸுங்க. எனக்குலாம் செம்ம சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. மும்பை லிட்ரலி என்ன சொல்கிறது, ஹோப்பே இல்லாத மாதிரி ஆனாங்க. சிஎஸ்கே நொறுக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு அகில் ஹுசைன், நூர் அஹமத் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங் கிளிக் ஆகுது. சரி, சிஎஸ்கேட பிளேயிங் லாஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி இந்த மேட்ச் இருக்குமாடா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். பட் இவங்க அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், உர்வில் பட்டேல் இல்லை, நான் என் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உர்வில் பட்டேல் ஹேஸ் டு பி இந்த பிளேயிங் லோன் இன்ஸ்ட் ஆஃப் கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மாக்கெலாம் இன்னும் எக்ஸ்போஷர் வேணும். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பால் பேட்டுக்கு வந்து நல்லா ஸ்லோவாக டாஸ் பண்ணியோ இல்லை அவர் ஹிட்டிங் யாருக்குல இருந்தால் மட்டும்தான் அடிக்கிறதே தவிர இஸ் நாட் குவிக் எனஃப் டு ஸ்கோர். ஸோ அதனால் அவருக்கு பதிலாக உர்வில் பட்டேல் ஹேஸ் டு வாக் இன் நம்பர் 3 இன்ஸ்ட் ஆஃப் ஆயுஷ் மத்ரே. 4 சர்ஃபராஸ் கான், 5 ப்ரூவிஸ், 6 சிவம் டுபே. இந்த மூணுமே அவங்க ஷஃபில் பண்ணி எப்போனா வருவாங்க. முன்னாடி டூபே, பின்னாடி சர்ஃபராஸ், இல்லை முன்னாடி ப்ரூவிஸ், பின்னாடி டூபே, எப்படி வேணா வரலாம். 7ல் ஜேமி ஓட்டன், 8ல் அன்ஷுல் கம்போஜ், 9ல் நூர் அஹமத், 10ல் முகேஷ் ஸ்டார்க், முகேஷ் சௌத்ரி, 11ல் குர்ஜப்னீத் சிங், இம்பாக்ட் பிளேயரா அகில் ஹுசைன். ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்சோட இருந்தது. ஸோ நான் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவேன். உர்வில் பட்டேல் இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டவுன் த லைன் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இம்பாக்டில் அகில் ஹுசைன் வந்து அடிப்பான்ற போது உர்வில் பட்டேல் மாதிரி பிளேயர் லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டாகரிங் என்ன சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டு, செம்ம பேலிஸ்டிக்காக ஆனார். அவர் மாதிரி ஒரு பிளேயர் நான் ட்ராப் பண்ண என்னிடே விரும்ப மாட்டேன். ஸோ அதனால தான் நான் உர்வில் பட்டேல் ஆட பார்ப்பேன். பட் மற்றபடி சிஎஸ்கேல வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடம் தாங்க. எல்லாருமே ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது. பட் அது யாருமே 30s 40s 50s கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சர்ஃபராஸாக இருக்கட்டும், டெவால் ப்ரூவிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே மும்பை கூட நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 15 இருக்கட்டும் சர்ஃபராஸ், ப்ரூவிஸ் ஒரு 21, டூபே வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ டூபேலாம் ஸ்பின் அட்டன் ப்ரொஃபைல் டெசிக்னேட்டட் ஸ்பின் அட்டன்றாங்க. பட் அவர் ஆடி நான் இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லைங்க இந்த சீசனில். 6 சாமின்றாங்களே தவிர அந்த 6 அவர் கால் கீழே வந்தால் மட்டும்தான் வருதே தவிர முன்னாடி ரீச்சுக்கு போய் ஆட மாட்டாரு. கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட் வர மாட்டாரு, டிஃப்ரெண்ட்டாக ஆட மாட்டாரு. ஷிவம் டுபே கொஞ்சம் இந்த வருஷம் ஸ்கேம் பண்ணுறாருன்னு தோணுது. ஹி ஹேஸ் டு கம் இன் டு த ஃபார்ம். ஏன்னா அவர் இல்லாமல் சிஎஸ்கே எல்லா மேட்சும் நல்லா பண்ண முடியாது. டீம் க்ளோஸ் கொடுத்து ரீடைன் பண்ணுறாங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் சம் பர்ஃபார்மன்ஸ். வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணார். பட் இங்கே இது வரைக்கும் இன்னும் அரைவ் ஆகல. ஸோ டூபே ஹேஸ் டு கம் இன் டு த பிக்சர். டெவால் ப்ரூவிஸ் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு. பட் அதை பெருசாக எடுத்துன்னு போக மாட்டார். ஒரு 50-60 எடுத்துன்னு போக மாட்டார். 30ஸ்லேயே அவுட் ஆயிடாரு. மேக்ஸிமம் 20 to 30. ஸோ அது கொஞ்சம் ப்ரூவிஸ் பார்த்து பண்ணணும். ஏன்னா ப்ரூவிஸ் அண்ட் ஷிவம் டுபே தான் பாதி பல்க் ஆஃப் த ஜாப் பண்ணணும் மிடில் ஆர்டரில். ஸோ அவங்க கோட்டை விட்டா சிஎஸ்கே மாட்டிக்கிறாங்க. சஞ்சு சாம்சனே உங்களுக்கு எல்லா மேட்சும் அச்சு கொடுக்க மாட்டார். நான் இப்போ சொல்கிறேன், ஜிடி மேட்ச்சில் அவர் ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எல்லா மேட்சும் ஒரே ஆளாக அச்சு கொடுக்க முடியாது. ருத்துராஜ் கேக்வாட் ஹேஸ் டு ஸ்டெப் அப் டு த அக்கேஷன். இதுக்கு மேலே அவர் வந்து தட்டி தருமாலாம் ஆட வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 40-50 போனோம். அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 13 போது it doesn't make any sense at all. So ருத்துராஜ் கேக்வாட் has to come into form. ஒரு கேப்டனா என்ன நல்லா டீம் ரன் பண்ணாலும் சரி, பட் as a பேட்ஸ்மனா நீங்க இன்னும் அரே வாகல. டீமுக்கு அது ஒரு டவுன் ஃபால் தான் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ சாம்சன் மேலே எல்லா ப்ரெஷரும் போகுது. ருத்துராஜ் has to step up. அண்ட் ஒன் டவுன்ல எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருப்பாரு. இதே ஜிடி கைன்ஸ் லாஸ்ட் இயர் ஒரு 50 or 40 ஆச்சான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். ஸோ அதனால உர்வில் பட்டேல் கண்டிப்பா அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அவர் நிக்குவாரா அடிப்பான்னு தெரியாது. பட்டாபகம் பராட்டி வைக்கேன். பட் அந்த ஒரு டென்ட் கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அது வரைக்கும் பார்க்க நல்லா இருக்கு. ஃபினிஷிங்லும் ஜேமி ஓட்டன் இப்போ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ அகில் ஹுசைன் கேன் பேட்ன்ற போது ஃபினிஷிங் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக பார்க்குறேன். ஏன்னா டூபேவும் ஃபார்மில் இல்லை சிஎஸ்கேக்கு. மற்றபடி டாப் 5 கன்னாக இருக்குது. அது ஆர்டர் எப்படி வந்தாலும் சரி, ஃபினிஷிங் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பவுலிங் ஆனால் சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பவுலிங் வீக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்க்கும்போது பவுலிங் சூப்பராக செட் ஆகிடுச்சு. பேட்டிங் தாங்க வீக். ஏன்னா அன்ஷுல் கம்போஸ் தான் இப்போ பர்பிள் கேப் ஹோல்டர். சூப்பராக போகிறாரு. லைன் லென்த் பிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கரா வந்துருவார். டெத்தில் சூப்பராக போகிறார். அவர் அடிக்கவே முடியல. ஸோ அன்ஷுல் கம்போஸ் ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார். குர்ஜப்னீத் சிங் 50-50 ஒரு மேட்ச் அடி வாங்கினார், ஒரு மேட்ச் நல்லா போடுவார். பட் அந்த டால் லேங்கி பிளேயர்ன்றனால நல்லா பவுன்ஸ் ஃபீட்லாம் இருக்குது. முகேஷ் சௌத்ரி சொல்லுவேன்னா நல்லா ஸ்விங் பண்ணுறாரு. அவர் ரெஸ்டன் ஃபீஸ் அவங்க அம்மா வந்து இப்போ இதுவாயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஆர்ஆர்னா குடோஸ் டீம். அண்ட் நூர் அகமத், அகில் ஹுசைன் இருந்தால் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கார். அகில் ஹுசைன்லாம் டிஃப்ரெண்ட் பீஸ்டாக தெரியறான்ற போது உங்களுக்கே தெரியுது. பவுலிங் நல்லா செட் ஆயிடுச்சு. ஜேமி ஓட்டன் சூப்பராக போறாரு. ரன் லீக் பண்ணால் விக்கெட் எடுப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பவுலிங் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த ஜிடிக்கு அகேன்ஸ்டாக நல்ல பவுலிங் தான் செட்டப் ஆயிருக்கு. பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணால் ஓகே ஆகலாம். சரிடா, இப்போ இம்பாக்ட் பிளேயராக தலை தோனி வரமாட்டாரடா. தலை எப்போ தாண்டா வருவான்னு நீங்கள் கேட்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். தலை வந்து இப்போ 2-3 மேட்சாக வந்து எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், மும்பை மேட்சாக இருக்கட்டும், போய் ட்ராவல் பண்ணுறாரு, ஆடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் பிளேயிங் லைனில் வரமாட்டாரு. இஃப் இட்ஸ் என்ன சொல்கிறது, கார்த்திக் சர்மா தலை ஃபிட் ஆகிட்டார்னா ஈஸி சாய்ஸ். கார்த்திக் சர்மா பலா தலை வந்துடுவார். நீங்கள் உர்வில் பட்டேல் பார்க்க முடியாது. ஸோ இப்படின்னா சிஎஸ்கே போவாங்க. ஆனால் தலை தோனி ஃபிட்டாக இல்லையானே தெரிய மாட்டேங்குது. எல்லா மேட்சும் ட்ராவல் பண்ணுறாரு. பட் பிளேயிங் லைன் என்னைக்கு வருவான்னு தெரியல. நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எப்படா தலையை பார்க்கலான்னு. ஸோ அவ்வளோதான் மக்களே. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தலை ஒரு வாரம் இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹைலி அகில் ஹுசைன் இம்பாக்ட் பிளேயர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் ஜிடி பற்றி பார்ப்போம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும், அவங்க எப்பயுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் மாதிரி ஆப்போசிட் டேக் வச்சிருப்பாங்க. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நடுவில் ஸ்லோ ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் ஜிடியை பொறுத்தவரை கூட்ஸ் ட்ரக் இல்லை கிராண்ட் ட்ரக் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரக் மாதிரி இருக்கும், பட் டாப் ஆர்டர் கிராண்ட் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஜிடியை பொறுத்த வரைக்கும். பவுலிங் பேச்சஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க, சில மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போவாங்க. நீங்கள் ஆர்சிபி மேட்சே பார்த்தீங்க, 15 ஓவர்ஸில் 160 இருந்து 20 ஓவர்ஸில் 200 தான் அடிக்க முடிச்சாங்க. அது ஒரு பெரிய ஃபால்ட்டர் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், ஜிடிக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பவுலிங்குமே ஓகே, இன் பேச்சஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் கன்சிஸ்டண்டாக நல்லா பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் நல்லா பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஜிடியோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஆஸ் யூஷுவல் ப்ரொலிஃபிக் ஓப்பனிங் பேர். ஸோ அவங்க 2 பேர் நல்லா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ் பட்லர் அன்டவுனில். ஸோ இவங்க 3 பேர் தான் பல்க் ஆஃப் த ரன் ஸ்கோர் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு சூப்பர் சென்ச்சுரி வச்சு கம்பேக் கொடுத்தாரு. என்னடா ஒரு ஃபார்ம்லேயே இல்லையே நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனலி ஹி ஹஸ் அரைவ்டு. ஸோ அதனால ஃபார்முக்கு வந்துட்டார் சாய் சுதர்ஷன். இட்ஸ் குட் டு சி. அண்ட் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரு 90, ஒரு ஹாஃப் சென்ச்சுரி, ஒரு 15 போது கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே ஒரு செம்ம பேட்டிலாக இருக்கும். சுப்மன் கில் உங்களுக்கே தெரியும், ஹோம் கண்டிஷன்ஸில் ராஜா மாதிரி ஆடுவார், அவே கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி பிட்டிலாக தான் இருப்பார். நீங்கள் சின்னசாமிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆகிறாரு. ஸோ சுப்மன் கில் ஹேஸ் டு கம் இன் டு த பிக்சர், பட் அவர் வந்துருவார். பட் சாய் சுதர்ஷன் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்ப்பேன், ஏன்னா இந்த வருஷம் அவ்வளோவா ஃபார்மில் இல்லை. பட் லெட்ஸ் சி சாய் அண்ட் சுப்மன் கில் ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி செட் ஆகும் பார்ப்போம். பட்லர் ஒன்டோனில் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இது வரைக்குமே அவர் பெருசாக அரைவால டெல்லி மேட்ச் தாண்டி. ஸோ அதனால் பட்லர் டெல்லி அண்ட் லக்னோ மேட்ச் தாண்டி. ஸோ அதனால் பட்லருமே கொஞ்சம் கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன் சேப்பாக் பிக்சர். பட் பார்க்கலாம் எப்படி ஆறான். ஸோ இவங்களை தாண்டி தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஏன்னா நம்ம கிளென் பிலிப்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அவருக்கு பேட்லேயே படலை. ஆர்சிபி மேட்ச்சில் ஜேசன் ஹோல்டர் எடுத்து வந்தாங்க, விச் வாஸ் அ குட் மூவ். ஈவன் ஒரு நல்ல ஹேண்டி 23 வச்சார். ஸோ ஐ எம் சீயிங் தட் ஒன்லி ஜேசன் ஹோல்டர் தான் திரும்பி ஆட போகிறார் கிளென் பிலிப்ஸ் பரலாம். ஸோ கிளென் பிலிப்ஸ் won't be in the playing loan. ஜேசன் ஹோல்டர் இமிடியேட்லி வாக் இன் டு த 11. ஸோ அவர் தான் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணுவார். பட் வாஷிங்டன் சுந்தர் ரோல் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க, பேட்டிங்குமே அக்ரெசிவாக ஆட மாட்டாரு, கொஞ்சம் தடுத்து மாதிரி ஆடுறாரு. கைக்கு அந்த கேட்சஸ் கேட்ச் விட்டார் விராட் கோலி. ஸோ ஹி வில் பி ஆன் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு ஹோம் கிரவுண்டில் அவர் எப்படி ஆட போகிறான்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். வாஷி அட் நம்பர் 4 ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். டெல்லி மேட்ச் தாண்டி இது வரைக்கும் அவர் ஒன்றுமே பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஷாருக் கான் அதுக்கப்புறம் ராகுல் தேவாட்டியா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. படவே மாட்டேன் இந்த பேட்டில். 2 பேரும் வந்து சூப்பராக லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வருவா அடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். இது வரைக்கும் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்பர் 4லேருந்து 7 வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க ஜிடிக்கு. அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க தெரியல. ரஷீத் கான் ரபாடா நல்லா ஆடி கொடுத்துருவாங்க, அவங்க சான்ஸ் கிடச்சா. ஏன்னா ரபாடா அண்ட் ரஷீத் தான் RR மேட்ச் அவ்வளோ கிட்டே எடுத்துன்னு போனாங்க. ஸோ எப்பயுமே லோ டவுன் ஆர்டர் உங்களுக்கு பவர் இருக்குது. அண்ட் இவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பவுலிங் வைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு. அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இப்போ வரைக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ககிஸ்வர் ரபாடா மட்டும் தான் இந்த சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் 150, 155 கிளிக் பண்ணுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. இந்த என்ன சொல்கிறது, ஆர்சிபி மேட்ச் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. பட் ஐ சி ஹிம் கம்மிங் குட். லட் சேப்பாக் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ககிஸ்வர் ரபாடா வில் பி ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார். பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் சென்னை பிச்சில் ஹேண்டியாக இருப்பார். பட் அந்த லைன் அண்ட் கரெக்டாக பண்ணோம். எக்ஸ்பென்சிவாக போனோம்னா கஷ்டம். முகமது சிராஜ் ஒரு வேலையை வச்சுதமாக பண்ணிடுறாங்க. பவர் பிளேல 3 ஓவர் போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அவரோட எக்கானமியுமே 8 தாண்ட மாட்டேங்குது. இஸ் டெலிவரிங் வெல். அவனு சிராஜும் தான் நல்லா பண்ணுறாங்க. பிரசித் கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணால் நல்லா பண்ணுவார். 4th பவுலராக ஜேசன் ஹோல்டர் இஸ் டூயிங் வெல். நல்ல ஜாப் பண்ணுறாரு ஜேசன் ஹோல்டர். அது வரைக்கும் பார்க்க நல்லா இருக்கு. அசோக் சர்மா இது வரைக்கும் ஆடிருந்தாங்க. பட் ஆர்சிபி மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மானவ் சுத்தா ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் வாஸ் வெரி குட் மூவ். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ திருப்பி மானவ் சுத்தாருக்கே போவாங்களா இல்லை அசோக் சர்மா வருவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அசோக் சர்மா அண்ணா 5வது பேசராக போவாங்களா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹோல்டர் அங்கே 4th பேசன்னு இருக்கும்போது அசோக் சர்மா ஆட வாய்ப்பு இல்லை. எய்தர் தே வில் கோ வித் மானவ் சுத்தார் இல்லை ஹோம் பாயின் சாய் கிஷோர் ட்ரை பண்ணலாம். அது என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பட் மற்றபடி இந்த ஜிடி டீம் பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆன் பேச்சஸ் தான் நல்லா பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுதான் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்து வரைக்கும் இம்பாக்ட் பெறா சாய் கிஷோர் ஷாருக் கான் வராரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஜிடியோட 11. ஸோ ஜிடிக்கு பிரச்சனை நான் உங்களுக்கே சொல்லிட்டேன். பவுலிங் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டாங்க, பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரபாடா மட்டும் தான் ஃபார்மில் இருக்கார். ரஷீத் வந்து நல்லா போட்டால் திடீர்னு அடி வாங்கிட்டாரு. நீங்கள் ஆர்சிபி மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால ஜிடிக்கு நிறைய விஷயம் ரிலே ஆவாங்க. சிஎஸ்கே மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பட் சிஎஸ்கேவோட பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் சிஎஸ்கேவோட அதிகமாக இவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஏதாவது ஷாருக் கான் வராரு, இது வரைக்கும் டெலிவர் பண்ணல. ராகுல் தேவாட்டியா அவரும் டெலிவர் பண்ணல. ஸோ 2 டீமுக்குமே ஃபினிஷிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ஜிடிக்கு நம்பர் 4லேருந்தே பேட்டிங் வீக்காக இருக்குது. அந்த டாப் 3 நீங்கள் யாரும் 2 பேர் விக்கெட்டை கைட்டு விட்டிங்கனாலே அவள் தான் ஜிடி இப்படி பொட்டலாம் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இதுவே இல்லை. ரஷீத் கான் ரபாடா எது நல்லா போட்டால் டீம் ஒர்க் ஆகுது, இல்லை 2 பேர் எக்ஸ்பென்சிவாக போனால் அடி வாங்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டாக இருக்குது. சிராஜ் மட்டும் தான் கன்சிஸ்டண்டாக டெலிவர் பண்ணுறான்னு போது குஜராத் டைட்டன்ஸ் ஹேஸ் டு ஃபைண்ட் சம் வேஸ் டு கெட் இன் டு தி பிளேஸ். ஏன்னா அவங்க பிளேயர்ஸ் நல்லா அரைவ் பண்ணால் தான் இப்போ அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் கிளிக் ஆனதான் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா பட்லர், ரபாடா, ரஷீத் கான் இவங்க 3 பேர் தான் டீமோட தூண். இவங்க சப்போஸ் அடிக்கலன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஜிடி பற்றி பேசியாச்சு, சிஎஸ்கே பற்றியும் பேசியாச்சு. ஸோ 2 டீமோட 11s, இன்ஜுரி கன்சர்ன்ஸ், மேட்சப்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம மேட்சப்ஸ்குள்ளே போவோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2 இன்னிங்ஸ்லையும் 2 கீ மேட்சப் சொல்வேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிடி பேட்டிங், சிஎஸ்கே போலிங்னா நான் 2 கீ மேட்சப் எடுத்துன்னு வரேன்.
ஜாஸ் பட்லர் விசஸ் ஜேமி ஓட்டன் அது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் விசஸ் முகேஷ் சௌத்ரி இந்த இதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஷித் கான் விசஸ் டெவால் ப்ரூவிஸ் இதுக்கு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ககிஸ்வர் ரபாடா விசஸ் சஞ்சு சாம்சன். ஸோ இதெல்லாம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த பேட்டிலோட கீ மேட்சப்ஸாக பார்க்குறேன். நீங்கள் உங்களோட கீ மேட்சப்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ப்ரெடிக்ஷன் செக்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு கீ இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர் இது ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா ரெண்டு டீமுமே வாழ்வாசாவா நிலையில் தான் இனி எல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஜிடி அந்த அதர் ஹேண்ட் தோத்துட்டு வராங்க, சிஎஸ்கே ஜெயிச்சு வராங்க போது ஆப்வியஸ்லி த மொமெண்டம் வில் பி வித் சிஎஸ்கே அண்ட் ஆல்சோ ஹோமில் ஆட போகிறாங்க. ஸோ அதனால தான் நான் எட்ஜ் கொடுக்கல. பட் கன்சிடரிங் ஜிடிஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் இன் ரீசென்ட் டேஸ், அதனால தான் நான் கொஞ்சம் சிஎஸ்கே பக்கம் சாயறேன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 60 ஜிடி 40. பட் இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டட் மேட்சாக தான் போகும். கண்டிப்பாக ஒன் சைடர் மேட்சாக போகுமான்னு எனக்கு கேட்டால் தெரியாது. ஏன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ எப்பயுமே சேப்பாக்கில் கொஞ்சம் பவுலர்ஸ் கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டு டீமும் நல்லா பவுலிங் லைன் போட வராங்க. ஸோ யார் நல்லா பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க டெஃபினெட்லி ஜெயிக்கலாம். ஸோ பார்க்கலாம், இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா, ஜிடி ஜெயிப்பாங்களா, யாருக்கு வினிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, நான் அதான் என்ன சொல்கிறது, என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குது, நீங்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் யாருக்கு, அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஜிடி நீ ஒரே என்ன சொல்கிறது முள்ளு பாதையாக தான் இருக்கும். யார் தோத்தாலும் ஸோ அதனால் டக்குன்னு அவங்க மேலே பிடிச்சி வரணும். நல்ல மொமெண்டமில் இருக்காங்க. லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சால்தா மக்களே, வீடியோட ரெண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியூரேஷனுக்காக பார்க்காதீங்க, கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அடுத்த இந்த மேட்ச் ரிவ்யூவை ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன். இதோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. ஐபிஎல் முடிய போகுதுன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம் நண்பர்களே.